அவர்கள் புறப்பட்டு உலகமெங்கும் போனார்கள். அதுல நம்ம நேற்று வாசிச்ச பிலிப்பு, அதுல ஒரு உதவிக்காரனா இருந்தவர், பந்தி விசாரணை செய்கிற வேலை செய்தவர், ஆனால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர். அந்த பிலிப்பு போறார் பாருங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். நேற்று வாசிச்ச வசனத்துல மீண்டும் அதை எடுக்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் செய்யப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த வசனம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். உண்மையா இல்லையா? சத்தியமா இல்லையா? ஏன் அதை எழுதி வைத்திருக்கிறார்? ஏன் அதை இன்றைக்கு படிக்க வைக்கிறார்? எனக்குள் அதை நடப்பிக்கும்படியா. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நீ கணுக்கால் அளவோட நிக்காத, நீ முழங்கால் அளவோட நிக்காத, அளவு இன்னும் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க வாசிச்சா இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம் ஆழத்தை நோக்கி அது கடந்து போகிறது. என்ன காரணம்? நீ எவ்வளவு ஆழத்திற்குள் போகிறாயோ ஆவியானவர் அவ்வளவாய் கிரியை நடப்பிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆழத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை இழுத்து கொண்டு போக ஆண்டவரே, என் கரத்தை கொடுக்கிற ஆண்டவரே, நோ லிமிட்டேஷன். ஆவியானவருக்கு நான் லிமிட் வைக்க மாட்டேன், என்னை இழுத்து கொண்டு போங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இங்க ஒரு ஆவியானவர் வந்திருக்கிறார். நீ பேசும்போது ஒரு ஆவியானவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு கரத்தை ஆவியானவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். வாஞ்சை உள்ளவர்கள் ஆழத்துக்குள்ள போகலாம், வாஞ்சை உள்ளவர்கள் ஆழத்துக்குள்ள போகலாம். அப்பா பத்தாது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் பத்தாது, இந்த லெவல் பத்தாது, என்னை ஆழத்திற்குள் கொண்டு போவீராக, ஆழத்திற்குள் கொண்டு போவீராக. நான் வருகிறேன், நான் வருகிறேன். அநேகரை ஆழத்துக்குள்ள கொண்டு போறது, அநேகரை ஆழத்துக்குள்ள கொண்டு போறது. வாய்ப்பு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவரை ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. இதுவரை நீ பார்க்காத ஆழம், இதுவரை நீ பார்க்காத ஆழம், இதுவரை பார்க்காத ரகசியம், இதுவரை பார்க்காத லெவல். ஓ நீமா சந்தன வரவா, ஓ நீயே உன்னை பார்த்த அதிசயப்படுத்தவரையிலே கர்த்தர் லெவலை மாற்றுகிறார், கர்த்தர் லெவலை மாற்றுகிறார். அநேக பிலிப்புகளை எழுப்புகிறார். பிலிப்பு நீ சோர்ந்து போகாத, பிலிப்பு நீ எழும்பு. அபிஷேகத்தின் வல்லமை உன்னை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமை உன்னை ஆழத்துக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்டைல் நான் விட்டு கொடுக்காமல் அவர் செயல்பட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எதையாவது செய்யணும்னா நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். சாட்சி சொன்னாங்க, ஆவியானவர்களை சந்தோஷப்படுத்தினார். அவங்க எல்லாம் வயசுக்கு மூத்தவங்க, பெரியவங்க, ஆனா ஒரு குழந்தையாய் மாறினார், ஒரு குழந்தை மாதிரி மாறினார். நீங்க இன்னும் உங்க ஸ்டேட்டஸ் ஸ்டைல் வயசுக்கு பிடிச்சு நின்னால் அப்படியே நிக்க வேண்டியதான். ஆவியானவருக்கு என்றைக்கு விட்டு கொடுக்கிறீர்களோ உங்களை குழந்தையாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. திரும்ப உங்க வயது வாழ வயது போல மாற்றுவார். டேட் ஆஃப் பர்த்தும் வயசு இவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, ஆவியில் நிறைஞ்ச தேவ பிள்ளையே, ஆவியின் ஆழத்துக்குள்ள போன தேவ பிள்ளையே, நீ மரித்து உன்னை பெட்டியில அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய நதி உன்னை விடாது. ஓ மரண தருவாய் வரைக்கும் நீ செயல்பட ஆரம்பிப்பாய். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஏசப்பா நான் வயசாகி படுக்க கூடாது கடையில, ஏசப்பா நான் வியாதியா படுக்க கூடாது, பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க கூடாது,
பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாரமே கிடையாது. பாரமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ சப்ளை மேல இருந்து வரும். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹalleluya. பரிசுத்த ஆவியில நீங்க நிரம்பி இருந்தால் there is no retirement. கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா 60 வயசோட நிறுத்துறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியினுடைய கேரி பண்ணுகிற வெஹிக்கிளா நீ மாறினா, நீ மரண படுக்கையில போகிற வரைக்கும் உனக்கு சப்ளை வந்து கொண்டே இருக்கும், பலன் வந்து கொண்டே இருக்கும், கிருபை வந்து கொண்டே இருக்கும், வல்லமை வந்து கொண்டே இருக்கும், நதி வந்து கொண்டே இருக்கும். அது ஜீவ ஊற்று, அது ஃப்ரெஷ் வாட்டர், அது ஃப்ரெஷ் ஆயில், எவ்ரி டே ஃப்ரெஷ் ஆயில். நாளைதோறும் புதிய கிருபை. எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? அநேக வயதான தாய் தகப்பன்மார் இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, பலவீனத்தை பார்த்து நீ கவலைப்படாத, சோர்வுகளை பார்த்து நீ கவலைப்படாத, சத்துரு கொண்டு வந்த வியாதிகளை பார்த்து கவலைப்படாத. பிலிப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டு புறப்பட்ட உடனே சகல வியாதிகள், சகல பிசாசுகள் புறப்பட ஆரம்பித்தது. அபிஷேகம் உனக்குள்ள வந்தா பலவீனம் புறப்பட ஆரம்பிக்கும். இப்பொழுது அந்த நதி பாய்கிறது, சுகமளிக்கிற நதி பாய்கிறது. அநேகருடைய சரீரத்தில் அபிஷேகம் ஊற்று வர 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 பலவீனத்தின் கட்டுகள் வெளியேறுகிறது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நதியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், நதியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீகமான ஷாகலவரவதப. glory glory glory. ஹalleluya. பிலிப்பு பெரிய படிப்பெல்லாம் படிச்சவர் கிடையாது. அவர் வேலை என்ன தெரியுமா? பந்தி விசாரணை. பந்தி விசாரணை செய்கிறவர்களுக்கு ஆதி திருச்சபையில எப்படி செலக்ட் பண்றாங்க தெரியுமா? ஆவியில நிறைந்தவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் ஆவியில் நிறைந்தவர்கள் அல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள் ஷபாலா கபாலா பாபா அந்நிய பாஷை அடையாளம், செபிப்பார்கள், ஆவியில நிரம்புவார்கள், வரங்கள் கூட வெளிப்படலாம், வல்லமை வெளிப்படலாம், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அதெல்லாம் நடக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் அவங்க கேரக்டரே மாறி இருக்கும், அவங்க தேவ சாயலாயிருப்பார்கள். சபைக்கு அப்படிப்பட்ட உதவிக்காரர்கள் தான் தேவை. ஆவியானவர் அன்றைக்கு தீர்மானம் பண்ணியிருந்தார். படிச்சவங்க இருக்கலாம், திறமை உள்ளவர்கள், வேத அறிவு இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம். நோ, இவர்கள் பந்தி விசாரணை செய்யறவங்க. ஒரு சாப்பாடு போடுறவங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு போடுறோம், சிக்கன் போட்டிருக்காரு பிலிப்பு, இன்னொரு பீஸ் போடு முடியாது, ஒரு பீஸ் தான் போட முடியும். இல்ல, ஆவியில் நடத்தப்பட வேண்டும். சகோதரி கேட்டாங்க, நீ அதை செய்யலன்னா அந்த சகோதரி உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த வாரம் ஆராதனையில ஷாபாரா கபாலபா அவங்க சொல்ல ஒரு சிக்கன் பீஸ் போட வேண்டியது. தேவாலயத்துல சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், சேர் போடு, நீ போடு. இயேசு சொன்னாரு, நீ தலைவனா இருக்க வேண்டும் என்றால் நீ கால கழுவு, உனக்குள்ள தாழ்மை வர வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் தாழ்மையாய் இருப்பார்கள், எதிர்த்து நிற்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியில ஒரு மனுஷன் நிரம்பும் போது அவனுடைய மாம்சம் அழிந்து ஆவியில நடத்தப்பட ஆரம்பிப்பார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுவது என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் அப்படிதான் சொல்லுது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருக்காக ஊழியம் செய்யறவங்க, அவருக்காக காத்திருக்கிறவங்க,
தேவபுத்திரராய் இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம், பாஸ்டர்கள் வெளிப்படும்படி உலகம் காத்திருக்கல, அப்போஸ்தலர்கள் வெளிப்படும்படி உலகம் காத்திருக்கல, லீடர்ஸ் வெளிப்படும்படி உலகம் காத்திருக்கல, தேவபுத்திரர் வெளிப்படும்படி சகல சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை செய்யும்படி ஒரு மனுஷன் தேவை. அதற்கு யார் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அந்த சுபாவம் யாருக்குள் வெளிப்படுகிறதோ அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஷாபாராபாலாபா, அந்நிய பாஷை நல்லா வரும். ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள், அந்நிய பாஷையும் வரும், வரங்களும் வரும். சுபாவம் இயேசுவை போல இருக்கும். தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், சகிப்பு தன்மை இருக்கும், ஒரு சாந்த குணம் இருக்கும். அவர்களே ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். ஆவியில் நிரப்பப்பட்டவர்களுக்கும், அதாவது ஆவியில் நடத்தப்படுகிறவர்களுக்கும் மாம்சத்தில் நடத்தப்படுகிறவர்களுக்கும் சில வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மாம்சத்தில் நடத்தப்படுகிறவர்கள் சட்டம், நியாயப்பிரமாணம், கட்டளை, அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பழைய ஏற்பாடுல அப்படிதான். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த போது பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இருந்துச்சு. இவர்கள் மாம்சம், நியாயப்பிரமாணம், சட்டம். சீசர்கள் போனாங்க, கை கழுவாம சாப்பிட்டான். ஆனால் மோசேயின் சட்டத்தில் சொல்லதல்லவா கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து பாருங்க, இவனை உடைக்கிறதுக்காகவே ஓய்வு நாள் ஒருத்தர் சொஸ்தமாக்கிட்டார். அவன் சொல்றான், எல்லாரும் குற்றம் பண்ணிட்டான். ஓய்வு நாள்ல சுகமாக்குறது சட்டத்தில் இல்லையே, நீ குற்றம் செய்திருக்கிறீர். ஆண்டவர் அவனுக்கு சொல்லி விடுவே, சட்டமும் பிரமாணமும் அது மனிதர்களுக்காக தான், அவங்களை விடுதலை ஆக்கிறதுக்காக தான். நீ ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆடோ மாடோ குழியில விழுந்தா நீ அதை தூக்கிடுவியா? இல்ல இன்னைக்கு நான் செய்யக்கூடாது, எனக்கு சொல்லியிருக்காங்க, நேரா சர்ச்சுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க, நான் அதை தான் பண்ணுவேன், அப்படி போவீங்களா இல்ல தூக்கி விடுவீங்களா? புரிச்சுக்கோங்க. எவன் விழுந்தாலும் போனாலும் எனக்கு சர்ச்சுக்கு தான் போக சொன்னாங்க, நேரா போறாங்க மாம்சம். சர்ச்சுக்கு போனாலும் தூக்கி விடுவதற்காக தான் என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார். தூக்கி விட்டால் அது ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவி கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், மாம்சம். சூழ்நிலையை பார்த்து நான் செயல்படுவேன், அது ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் பாரத்தோடு சொல்லுகிறார், இந்த சபையில ஆவியில நிரப்பப்பட்ட தலைவர்கள் தேவை. ஆவியில் நிரப்பப்பட்ட தலைவர்கள் தேவை. அடுத்த தலைமுறையில் மாம்சம் இருக்கிறது, மாம்சத்தில் போராடுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்று பரிசுத்த ஆவியானவரை உடைக்கணும்னு நினைக்கிறார். நீ பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டது உண்மை என்றால், நீ வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது உண்மை என்றால், இன்னைக்கு உன்னுடைய மாம்சம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, சுபாவம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரை ஒருவர் குறை சொல்றது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுவது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குற்றம் சொல்வது, இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு சபையில் இடம் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தலைவராக முடியாது. ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் தேவை. ஆவியில் ஆளுகை செய்கிறவர்கள் தேவை. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவை. அவர்களே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பிலிப்புகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அவர்கள் மூலமாய் ஒரு பட்டணத்தில் சந்தோஷம் கடந்து வரும். அவர்கள் மூலமாய் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் விடுதலை நடக்கும். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் ஒரு மனிதனிடத்தில் பேசும்போது அங்கே விடுதலை நடக்கும், அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட பிலிப்புகளை ஆண்டவர் தேடுகிறார். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் ஆவியில் நிரப்பணும். ஆண்டவரே சொல்லுங்க, நான் ஆவியில் நிரப்பப்பட்டவனா இருக்கணும், நான் ஆவியில் நிரப்பப்பட்டவனா இருக்கணும். சொல்லுங்க, ஷாக்கா ரபா ரபா. உங்க சுபாவத்தில் ஒரு மாற்றம், உங்க கேரக்டர்ல ஒரு மாற்றம், உங்க செயல்பாடுகள் ஒரு மாற்றம், உங்களுடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிசாசு என்ன நினைக்கிறான் தெரியுமா? அழைப்பு உங்க மேல இருக்குது, தரிசனம் உங்க மேல இருக்குது, கொஞ்சம் விட்டா உங்க லெவல் வேற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறை யாருக்கிட்ட இருக்குதோ குறை இல்லாத மனுஷன் கிடையாது. சொல்லுங்க, நான் நீதிமான இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கி பார்ப்போம்.
முறை இருக்குது. சிலது வெளியே தெரியும், சிலது வெளியே தெரியாது. பர்சனலா பேசினாதான் தெரியும். இங்க முடிச்சுட்டு சாப்பிடுற இடத்துல பார்த்தா தெரியும், சர்வ் பண்ணும்போது தெரியும், போன்ல நடக்கிற கான்வர்சேஷன்ல தெரியும், வீட்டுல கணவன் மனைவி தெரியும், பிள்ளைகள் இடத்துல தெரிஞ்சு போயிடும். ஆவியா மாம்சமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, குறை உள்ளவங்க தான், பலவீனம் உள்ளவங்க தான். ஆனால் ஆவியான நிறைய சொல்றாரு, அந்த பலவீனமான பாண்டத்துல என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்ன நிரப்பும் ஆண்டவரே. இன்று முதல் அபிஷேகத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க கான்சியஸ்ல நீங்க சொல்லி ஜெபம் ஏசப்பா, நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நீங்க நிரப்பும் ஆண்டவரே. நான் ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுல திருப்தி ஆகக்கூடாது ஆண்டவரே. ஏதோ நான் கை வச்ச உடனே ஒரு சுகம் நடந்த உடனே பிசாசு ஓடணும்னு அதோட நான் நிக்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஆவியில நீங்க நிரம்பணும் ஆண்டவரே. என்னுடைய சுபாவத்துல நீங்க நிரம்பணும் ஆண்டவரே. என் பேச்சு நீங்களா இருக்கணும் ஆண்டவரே. என் பார்வை நீங்களா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய அவயவங்கள் முழுவதும் நீங்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் ஆவியில நிரப்பப்பட்டவர்கள். அப்படி ஆவியில நிரப்பப்பட்டவர்களை சபையில பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, வர்ஷிப் பண்றதுக்கு இல்ல, பந்தி விசாரணை செய்யப்படி இந்த லீடர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தான் ட்ரீட் பண்ண போறோம். உனக்குள்ள ஆவியில நிரம்பின அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப். இல்லைன்னா வெயிட். ஏன்னா ஆவியில நிரம்பின பிலிப்புகள் பட்டணத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாங்க. ஆவியில நிரம்பின பிலிப்புகள் இருந்தா பிசாசுகள் ஓடும். ஆவியில நிரம்பின பிலிப்புகள் இருந்தா வியாதிகள் சுகமாகும். இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது உங்க ஒவ்வொருத்தரையும் ஆவியில நிரம்புகிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா நான் ஆவியில நிரம்பி இருக்கிற உதவி செய்யுங்க. ஜெபம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஏகாலப சாந்தலபரப உதபலப கதமலபரப ரீகமன சாந்தலபரபரப. ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபப்படுத்துகிறார். உன் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுகிறார். உன் பேச்சை மாற்றுகிறார். உன் பார்வையை மாற்றுகிறார். உன் நடவடிக்கையை மாற்றுகிறார். பிலிப்பு, நீ எனக்கு வேணும். ஆவிக்குரிய பிள்ளையா நீ எனக்கு வேணும். உன் குறைகள் எனக்கு பெருசு இல்ல. இன்னைக்கு நீ விட்டு கொடு. என்னுடைய ஆவியால் உன்னை நிரப்புகிறேன். என்னுடைய வல்லமையால் உன்னை நிரப்புகிறேன். எல்லா பிளாக்குகளும் நீங்க உடைக்கப்படுகிறது. அல்போதோ ஷாத்தாமானா. ஆவியில் இருக்கிற பிளாக்களை உடையுது பொழுது, ஆவியில் இருக்கிற பிளாக்களை உடையுது பொழுது நீமாலா ஷாத்தானா வரவரவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் உண்மையில புரியுது? ஆவியில் நடத்தப்படுகிற வாழ்க்கை அது ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. நிறைய நேரத்துல நம்மளால ஆவிக்குரிய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சபையில் ஒன்று சொல்லுவாங்க, ஆமா எப்ப பார்த்தாலும் இவங்க என்னதான் குற்றம் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் பெண்கள் தான் ரெடியாகும், பெண்கள் தான் ரெடியாகும் சொல்றாங்க, இவங்க என்னவே குற்றம் சொல்றாங்க. பெண்கள் கிட்ட நிறைய அந்த கம்ப்ளைண்ட் வருது. நேரடியாக சொல்றீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை தான் சொல்றீங்க. அப்படி இல்லை. ஆவியில நடத்தப்படுவது என்பது அந்த குற்றம் சொல்லும் போது ஆவியில் அதை பார்ப்பது. மாம்சத்தை பார்த்தா சின்ன சஜஷன்ஸ் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, எதிர்த்து நிற்போம். பட் நீங்க ஆவியில் இருந்தா நீங்க தப்பே செய்யலன்னா கூட ஏதோ ஆண்டவர் சொல்ல வருகிறார். இயேசுவினுடைய சுபாவம் என்ன? அவர் மட்டும் வாயை திறந்து பேசியிருந்தாருன்னா ஒருத்தரும் அவருக்கு தண்டனை கொடுத்துக்க முடியாது. அவர் என்ன பண்ண தெரியுமா? சத்தமிடாத ஆட்டை போல மௌனமாக இருந்தார். அவரை காரி துப்பினாங்க, கன்னத்தில் அடித்தாங்க, அவரை ஏளனப்படுத்தினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை தூசித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், மௌனமாக இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாராவது மிரட்டுறாங்களா? உங்களை யாராவது குற்றப்படுத்துறாங்களா? நீங்க செஞ்ச தவறை சுட்டி காமிக்கிறார்களா? அப்ப நீங்க புரிச்சுக்கோங்க, என் மூலமா ரட்சிப்பு வரப்போகிறது. நான் ஏதாவது பேசுனேன்னா அந்த ரட்சிப்பு தடையாயிரும். உங்களை யாராவது கரெக்ட் பண்றாங்க, நீ இப்படி பண்ணாத, புரிச்சுக்கோங்க, உங்க மூலமாய் பட்டணத்துல சந்தோஷம் வரப்போகிறது. உங்க மூலமா ரட்சிப்பு வரப்போகிறது. உங்க மூலமாய் பிசாசின் தலை நசுக்கப்பட போகிறது. அதை தெரிஞ்சுதான் பிசாசு என்ன
எதிர்த்து நில். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு சபையில் ஆக்கி வைத்திருந்தார், உங்களுக்கு போதகரை கொடுத்திருந்தால், உங்களுக்கு வசனத்தை கொடுத்திருந்தால், அந்த சத்தியத்துக்கு அடிபணிந்து நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை தான் ஆவியில நிரப்புவார்கள். அவர்கள் தான் ஆவியில நிரம்பினவர்களாக இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில எல்லாரும் ஆவியில நிரம்பி இருந்தா இந்த சபை, இந்த பட்டணத்தை அசைக்கிற சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைய ஆரம்பித்தார். ஆண்டவர் இந்த தேசத்தை அசைக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. மகனே மகளே, நீ சோர்ந்து போகாத. இந்த தேசத்தை அசைக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. கரெக்ஷன்களை கரெக்ட் பண்ணு, குறைகளை ஒத்துக்கொள், கோபப்படாத, துக்கப்படாத, கலக்கமடையாத. ஆவியானவர் உன்னை தூக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தூக்க போகிறார். ஒரு பட்டணத்துக்கு உன்னை பயன்படுத்த போகிறார். பட்டணம் பட்டணமாய் நீ புறப்படுவாய், கிராமம் கிராமமாய் நீ புறப்படுவாய். நீ பிரசங்கம் பண்ணும்போது அநேக அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு வெளியே போகும், ஜனங்களை விட்டு வெளியே போகும், வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நீ போகிற இடத்துல சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அதுதான் சீக்ரெட். அதுதான் சீக்ரெட். நீ உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்ப்பா, அடுத்த லெவலுக்குள்ள நீ கொண்டு போங்க. அடுத்த லெவலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு தகப்பனுடைய இருதயம் உங்களுக்கு வந்துடும். நம்ம பிள்ளைக்கு பாருங்க, தப்பு பண்ணாங்கன்னா கோவம் வரதான் செய்யும் மனுஷத்துல. சில நேரத்தில் அடிப்போம், சில நேரத்தில் திட்டுவோம், ஆனா பகைப்போமா? பகைப்போம். அவர்களை கரெக்ட் பண்ணி அவர்களை திரும்ப நேசிச்சு ஒரு அடி அடிச்சா அதுக்கு பல மடங்கு அன்பு செலுத்தி, அது தகப்பனுடைய இருதயம். ஒரு சபையில உதவிக்காரர்களாய் லீடர்ஸா இருக்கிறதுக்கு சகோதர சகோதரிகளே, ஒரு தகப்பனின் இருதயம் உங்களுக்கு வேண்டும். தகப்பனின் இருதயம் உங்களுக்கு வேண்டும். உன் பிள்ளையை எப்படி பார்க்கிறாயோ அது போல ஒரு விசுவாசிப்பார். உன் குடும்பத்தை எப்படி பார்க்கிறாயோ அது போல ஒரு விசுவாசிப்பார். இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட கம்பெனில வேலை செஞ்சிடலாம், சபையில நீங்க பொறுப்பை நிர்வகிக்க முடியாது, சபையில நீங்க ஊழியம் செய்ய முடியாது, பட்டணத்துக்கு நீங்க புறப்பட முடியாது. பிசாசு உங்களை ஒரு பார்டர் போட்டு உங்களை உட்கார வைத்து விடுவான். நீங்க உட்கார போறீங்களா? பவுண்டரியை உடைச்சிட்டு ஆவியில நிரம்பி பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்களா? உங்க கையில் இருக்கிறது, உங்க கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில நிரம்பின, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு தலைமுறையை இந்த சபையில் ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஒரு தலைமுறையை ஆண்டவர் எழுப்ப போகிறார். பெங்களூர்ல வந்த பிலிப் பிரதர் பிலிப்பை பயன்படுத்துற மாதிரி உங்களை பயன்படுத்தபடி தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். பிலிப்பை பயன்படுத்துற மாதிரி உங்களை பயன்படுத்துவார். சத்துரு உங்களுக்கு பவுண்டரி போட்டு வச்சிருக்கிறார். சத்துரு உங்களை எழும்ப விடாதபடி தடுத்து வச்சிருக்கிறார். சத்துரு உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். பட் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ. ஆவியானவர் உங்க சரீரத்துக்குள்ள விடுதலை கொண்டு வருவார், உங்க சிந்தனையில விடுதலை கொண்டு வருவார். பட்டணங்கள் கிராமங்கள்ல சுகம் அளிக்கிற வல்லமை உங்களுக்கு இருந்து புறப்படும். ஒரு சுவிசேஷ அபிஷேகம் உங்க மேல கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். பிலிப்புவே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ சாதாரண மனிதன் அல்ல. பட்டணங்கள் உனக்காய் காத்திருக்கிறது, கிராமங்கள் உனக்காய் காத்திருக்கிறது, குடும்பங்கள் உனக்காய் காத்திருக்கிறது. எழும்பு, எழும்பி பிரகாசி. ஓரா ஷாந்தா ஒரு பிலிப்பு போன உடனே ஒரு பட்டணம் சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை தெரிஞ்ச நமக்கே போராட்டம் பிரச்சனைக்குள்ள வரும். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது சர்ச்சுக்கு வரும்போது அதெல்லாம் ரெடி ஆகிறோம் போறோம் வரோம், இது நமக்கு நடக்குது.
ஆண்டவரே அறியாத ஜனங்களுடைய நிலைமை தெரியும் உங்களுக்கு. நரகத்தில் வாழ்கிறார்கள், பாடுகளுக்குள் இருக்கிறார்கள், வேதனைக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதுக்கு தெரியுமா நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை எதுக்கு தெரியுமா நான் தெரிஞ்செடுத்துக்கிறேன். ரட்சிப்பு போதும் அப்படின்னு உட்கார்றதுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா போதும் உட்கார்றதுக்கு இல்லை, பரிசுத்தாவியை பெற்றா போதும் உட்கார்றதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதுக்கு ஆண்டவர் அழைச்சார். நீங்க ஆவியில் நிரப்பப்பட்டால் மட்டுமே சபையை விட்டு புறப்பட முடியும். ஆவியில நிரப்பப்பட்டால் மட்டுமே நீங்க அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அநேக ரொம்ப நாள் இந்த சபையில் இருக்க போறதே கிடையாது. நீ ஆவியில் நிரப்பப்பட்டாய், நீ சபையாய் மாறுவாய், நீ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியாய் மாறுவாய், நீ எழுப்புதல் வீரனாய் மாறுவாய். தேசங்களை அசைக்கிற எங்களை பயன்படுத்தினதை விட பல மடங்கு வல்லமையாய் பயன்படுத்த போகிற சிரிப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், மெய்ப்பர்களை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அங்கே பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் லெவல் வேற, என் லெவல் வேற, நான் போற போகிறேன். ஓ ராபா கமாலா ஷாண்டலா வரவரவா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தரினோடு இருப்பதா. ஹalleluya. எத்தனை பேர் ஆவியில நிரம்பி இருக்கிறீங்க? இன்னைக்கு உண்மையா நீங்க ஜெபிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு எசேக்கியேலை கூட்டிட்டு போனது போல ஆழத்துக்குள் கூட்டிக் கொண்டு போவார், ஆழத்துக்குள் கூட்டிக் கொண்டு போவார். எசேக்கியேலை வாசிக்கிறோம், ஆழத்துல கூட்டிட்டு போயிட்டு அவனை திரும்ப கூட்டிட்டு வர்றாரு. திரும்ப கூட்டிட்டு வந்தோடனே அங்க நதி போகிறதெல்லாம் ஆரோக்கியம், நதி சஞ்சரிக்கிறதெல்லாம் ஜீவ பிராணிகள் கிடைக்கும், மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும், அங்க குறைவில்லை, அங்க பலவீனம் இல்லை. சொல்லட்டுமா, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அநேக போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா, நீங்க ஆவியில நிரம்பி பாருங்க, உங்களுக்கான சப்ளை ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். எலியா ஆவியில நிரம்பி இருந்தான், அவன் பஞ்ச காலத்துல இருந்தான், அவனுக்கான சப்ளை ஒரு காகத்தின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. எலியா, எலிசா இவர்களெல்லாம் சாதாரண மனிதர்களால் போஷிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்துக்குள்ளாய் இருந்தார்கள், அர்த்தம் ஆவிக்குள்ளாய் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது மன்னா கிடைத்தது, காடை கிடைத்தது, அற்புதங்கள், அடையாளங்கள். ஆவியில நிரம்பி இருந்தால் அடுத்த நிமிஷமே நடக்கிறது அற்புதமும் அடையாளமும். ஹalleluya. எனக்கு ஆசை, என் வீட்டில் அற்புதம் நடக்கணும், விடுதலை நடக்கணும், சுகம் நடக்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. அதுக்கு ஒரே ஃபார்முலா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியில நிரம்பிரு, ஆவியில நிரம்பிரு. நீ நிரம்பி நிரம்பி வழிய வழிய அந்த ஜீவ நதி வறட்சியே இல்லாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். நீ எப்படி சாப்பிடுவாய் என்பது தெரியாது, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரியாது, எப்படி உனக்கு சப்ளை வருது தெரியாது. சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் உன்னை நடத்துவார், சூப்பர் நேச்சுரலாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். இருக்கிற அநேக குடும்பங்களை ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். ஒரு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அற்புதங்களை பார்ப்பாய், அடையாளங்களை பார்ப்பாய். ஒரு வீட்டுக்குள்ள தூதர்கள் இறங்கி வருவார்கள், பெருக்கத்தின் ஆசீர்வாதம் வரும், விடுதலையின் ஆசீர்வாதம் வரும். ஒரு வீட்டுக்குள்ள சுகமாய் நீ தூங்குவாய். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். 128 சங்கீதம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். ஆவியில் நிரம்பியிருந்தா உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓட வேண்டாம், ஆவியில நிரம்பினா போதும். அனுதினமும் நீ அழுகிறதுக்கும் புலம்புறதுக்கும் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்றதுக்கும் செலவழிக்கிறதை விட ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா கடந்து வந்துடும். அல்லேலூயா. நீங்க லிஸ்ட் போடுறதை விட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியம் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். எப்படி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறது, எப்படி பிள்ளைகளை பார்த்துக்கிறது, எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இது மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் யோசிக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னும் ஆழத்தை பத்தி தெரியல, நீ கணுக்கால அளவே நடந்துட்டு இருக்கிற, இது நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீ ஆழத்துக்குள்ள வா. அங்கே பேதுருவோட படகை சொன்னார், பேதுரு நீ படகு கரையில நிறுத்தாத, தள்ளு தள்ளு தள்ளு, ஆழத்துக்குள்ள கொண்டு போ, நீ பிரயாசப்படு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் சில மாதிரி இருப்பேன், நீங்க என்னை ஆழத்துக்கு கூட்டிட்டு போங்க. இது என்ன பாஸ்டர் வேலையா? இது ஆண்டவர் வேலையா? தெளிவா சொல்றார், பேதுரு நான் ஏறிட்ட, நீ தள்ளு. உங்க படகை நீங்க தான் தள்ளணும், நீங்க தான் ஆழத்துக்குள்ள போகணும். நீ ஆழத்துக்குள் போனால் பேதுரு சொல்றான், ஆண்டவரே ராத்திரி எல்லாம் நான் வலை போட்டேன், என் வலை வெறுமையா இருக்குது, என் படகு வெறுமையா இருக்குது, என் வாழ்க்கையே சூனியமா இருக்குது, நீங்க வேற வந்து மறுபடியும் அதவே செய்ய சொல்றீங்க. ஆண்டு சொல்ல, சொன்னது நான் தான் உன்னை நகர்த்த சொன்னேன், இது வரைக்கும் நீயே நகர்த்தி கொண்டு போன. அநேகரை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்களே உங்க வாழ்க்கையை நகர்த்துறீங்க, உன் விருப்பப்படியே செயல்பட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செயல்பட்டீங்க. மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனையோ முயற்சி எடுத்து எத்தனையோ பிளான் பண்ணி வாழ்ந்து மரணத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் தான் நீ பார்த்திருக்கிற. பட் இன்னைக்கு எனக்கு விட்டு கொடு மகனே, எனக்கு விட்டு கொடு மகளே, இனி நீ முயற்சி பண்ணாத, இனி நீ ஓடாத, இனி நீ சுய முயற்சி பண்ணாத. நான் சொல்ற இடத்துக்கு நீ படகை நகர்த்து, நான் சொல்ற இடத்துல நீ குடியிரு, நான் சொல்ற இடத்துக்கு வேலைக்கு போ, நான் சொல்ற மாதிரி நீ காரியங்களை செய். அங்கே நீ வலை போட்டால் வலை நிரம்பும், படகு நிரம்பும், பக்கத்தில் இருக்கிற படகு நிரம்பும். உன்னை திருப்தியாக்கி நடத்துவார், உன்னை பரிபூர்ணமடைய செய்வார், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீ நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் அவர் கிரியை செய்வார். பேதுரு சொல்றான், பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க வாங்க வாங்க வாங்க, என்னால படகை தள்ள முடியல, படகே முழுகிரும் போல் இருக்குது, அவ்வளவு மீன்களா இருக்கிறது. பேதுரு சொல்ற, ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் விட்டு நான் உங்க பின்னாடி வர்றேன். ஆண்டவர் சொல்லி, இனி உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரத்தில் இருந்து பிரச்சனைக்குள்ள இருந்து நான் ஊழியத்துக்கு வரேன்னு பைபிள் தூக்கிட்டு வராத. உன் வீட்டுக்குள்ள படகு நிறைய வச்சு, வலை நிறைய வச்சு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அதை தேசத்துக்கு சொல்றதுக்கு நீ வா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இது ஏதோ சும்மா உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல, வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை சொல்ற. நீ குழந்தை மாதிரி விசுவாசித்தா ஆண்டவர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருப்தியாக்கி நடத்திடுவார். Bye.
நாள் கடன் பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியல, வண்டி டியூ அடைக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வைராகியம் வரணும். ஏசப்பா, என்னை நீங்க அழைச்சிருக்கிறீங்க, என்னை நீங்க அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க, என்னை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வேணும்பா. தருத்திரத்தின் ஆவி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். நீங்க ஆண்டவர் அநேக குடும்பத்தின் மேல அபிஷேகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். தருத்திரத்தை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கு நான் ஜெபம் பண்ணேன். உன் பண பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போறேன். உன் பேங்க்ல ஒரு விடுதலை நடக்கும், உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை நடக்கும். கடன் இல்லாத ஒரு நாட்களை நீ பார்க்க போகிறாய். பாரம் இல்லாத ஒரு நாட்களை நீ பார்க்க போகிறாய். வேதனை இல்லாத ஒரு நாட்களை நீ பார்க்க போகிறாய். நீ ஆயிரங்களுக்கு கொடுக்கிறவராய் மாறுவாய். உன் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக கரங்களுக்கு பிரசிங்க கொண்டு வருகிறார். அநேக கரத்தை காட்ட கொடுக்கிறார். அநேக ஆலோசிப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். மாறி 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 கொடுப்பாய். ஓ படகு நிரம்பி 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 வழியோ. ஓ தீமா சாண்டலவரவரவா, தீகமன சாண்டலவரவரவா. தன்னுடைய வல்லமை அநேக குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய வல்லமை அநேக குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய மகிமை அநேகரை கொடுக்கிறது. ஓ இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நீ தரித்திரன் அல்ல, நீ கடைக்காரி அல்ல, நீ அடிமை அல்ல, நீ சாதாரண மனுஷன் அல்ல. நீ மாறி கொடுக்கிறவராய் மாறுவாய். ஓ தீகமன சாண்டலவரவரவா, உடவரவா சாண்டலவரவரவா, ஓரவரவா சே. பரிசுத்த ஆவி நதிகளை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The secret of the blessing, secret of the blessing. ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா மகளே? நீ ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பி நீ வாழ். ஆண்டவர் சொல்லுகிறபடி படகை நகர்த்தி கொண்டு போ. நீ ஆழத்துக்குள்ள போ. உன் வலை நிரம்பும், உன் படகு நிரம்பும், உன் குடும்பம் நிரம்பும், உன் வாழ்க்கை நிரம்பி வழியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஒழுகிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தை உங்க வீடு நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சீக்ரெட் இதுதான். ஆதி திருச்சபையில நடந்தது. இதுதான் அந்த பந்தி விசாரணை செய்கிற பிலிப்புவினுடைய ரகசியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ சபைக்கு வந்தோம், அந்நிய பாஷை பேசணும், ஏதோ கொடுத்து ஊழியத்தை செஞ்சோம். இது பிசாசோட ட்ராப். நீ வீட்டில் ஜெபிக்கும் போது, நீ தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஆண்டவரே நான் ஏதோ உன்னை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டப்பா, நான் நிரம்பி வழிந்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த தேசத்துக்கு ஒளி விளக்காக எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னுடைய மரண நாள் கூட ஏதோ விசுவாசியா இருந்து செத்தான்னு சொல்லி எழுதப்படக்கூடாதப்பா. நான் சாகும்போது ஒரு பட்டணத்தை எழுப்பிட்டுதான் சாகணும். நான் சாகும்போது அற்புத வல்லமை வெளிப்பட்டுதான் சாகணும். நான் பரலோகத்துக்கு வரும்போது உண்மை உண்மையான தேவ பிள்ளையே என்று சொல்லி என்னை அழைக்கிற சத்தத்தை நான் கேட்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? போன மாசம் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்குட்டி வருவாங்க. சென்னையில் சிந்தியா சிஸ்டரோட பையன் வந்து அவன் வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு வந்தான். குட்டி
தூக்கி ஒரு டப்பாக்குள்ள வச்சு வீட்டில் கொண்டு வச்சிருக்கோம். அப்புறம் சென்னை கொண்டு போயிட்டாங்க. 2 வாரம் கழிச்சு போட்டோ அனுப்புறாங்க, பெருசாச்சு. ஆச்சரியம். 2 போட்டோ வச்சு பார்த்தா இது குட்டி. 2 வாரத்துல எந்திரிச்சு நிக்குது ஹைட்டா. சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு மனுஷனுடைய 10 வருஷத்தை வளர்ச்சி ஒரு நாயினுடைய 1 மாசம் வளர்ச்சி. எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்துருச்சு. அது வளராம 4 வருஷம் பப்பி குட்டியாவே இருந்தா வீட்டுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? சிஸ்டர் சொல்றாங்க, இனி கொஞ்ச நாள்ல அவனை வெளி கூண்டு கொண்டு போய் வச்சிருவேன். இப்பவே குறைக்கிறான், இப்பவே கடிக்கிறான், கொஞ்ச நாள்ல வெளி கூண்டு கொண்டு போய் வைப்பேன். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு கூண்டு. நானும் சொல்றாரு, நீங்க சபையில வந்து பப்பி குட்டியாவே இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் இப்ப சார் குழந்தை தூக்கி கொஞ்சம், பிரீனா குழந்தை தூக்கி கொஞ்சம் பப்பி குட்டி. எல்லாத்துக்கும் ஆசையா இருக்கு. 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வச்சுட்டு இருந்தா இவன் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தனே, அதனுடைய லெவல் எவ்வளோ ஷாபாராபா முடிச்சது, அப்படியே கரங்கி கீழே முடிச்சது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் அழைச்சது. பிசாச கரங்கி கீழே விழ வைக்கிறது. உங்களுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும், நிரம்ப வேண்டும். ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. 1 தாளந்து, 2 தாளந்து, 4 தாளந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு எஜமான் திரும்ப வந்து கேட்கிறாரு, 4 கொடுத்தவா 8, 2 கொடுத்தவா 4, 1 கொடுத்தவா ரொம்ப டைலாக். ஆண்டவரே, நீர் உண்மை உத்தமமானவர், நீர் பொல்லாததை சகிக்க மாட்டீர். இந்த டைலாக் பேசுறவங்க எல்லாம் மூடி மறைக்கிறாங்க. வளர்ச்சி உள்ளவங்க எப்படி தெரியுமா? ஆமா ஆண்டவரே, எனக்கு ஒப்புக்கொள்ற ஆண்டவரே. ஓவர் டைலாக் பேசுற ஆளுங்க பாருங்க, 1 தாளந்து. எஜமா சொல்லு, டைலாக் எல்லாம் இருக்கட்டும், தாளந்து எடுத்துட்டு வா. நீ கடினமானதை எடுக்கிறவர் என்றும் டைலாக் வேற மறந்துட்டேன், என்னென்னமோ சொல்றாங்க. விதைக்காததை அறுக்கிறவர் அப்படிங்கிறோட அர்த்தம், நான் புதைக்கிறேன், நீங்க பிறகு வைங்க. உன்கிட்ட கொடுத்தத நீ மண்ணில் புதைக்கிறாய். சொல்ற அநேகத்துக்குள்ள அழைப்பு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. அநேகத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணுகிறாய் தெரியுமா? அதை மண்ணில் புதைத்து வைக்கிறாய். எப்படி சொல்றீங்க மண்ணில் புதைச்சு வச்ச? நீ ஆவியில நிறைஞ்சு செபிக்க மாட்டேங்கிற, லெவல் மாற மாட்டேங்குது. 1 வருஷம் ஆனாலும் அதே லெவல்ல இருக்குது, 2 வருஷம் ஆனாலும் அதே லெவல்ல இருக்கு, மாற்றம் தெரிய மாட்டேங்குது, ஆவிக்குரிய வித்தியாசம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில் அநேகரை பார்த்து சொல்றாரு, 1 தாளந்தின் மகனாய் மகளாய் நீ இருக்கிறார். 1 தாளந்து. இது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு 1 கொடுத்திருந்தாலும் நீ ஆவியில நிறைஞ்சு செபி, அது 2ஆய் மாறும். ஆவியில நிறைஞ்சு செபி, அது 4ஆய் மாறும். இன்னும் நீ செபி, அது 10, 60, 30, 100 அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியினுடைய மெத்தேட் என்னன்னா பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது குறுகியே போகாது, அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில் அநேகரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உனக்கு விடுதலை நடக்காது, நீ எழுப்ப முடியாது, நீ செயல்பட முடியாது. ஒன்னா நீ அனலா இருந்தது, இல்லைன்னா நீ குளிரா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேஷம், திங்கள் முதல் சனி வரைக்கும் வேற ஒரு வேஷம், வீட்டுக்குள்ள வேற ஒரு வேஷம். இதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வா. நீ எப்போதும் ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இரு. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெருகணும்னு ஆசைப்படுறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் புதைச்சதை வெளியே எடுக்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் புதைச்சதை வெளியே எடுக்க போறேன். சொல்லுங்க, நான் புதைச்சதை வெளியே எடுக்க போறேன், அபிஷேகத்தை வெளியே எடுக்க போறேன், ஜெபாவியை வெளியே எடுக்க போறேன்,
வசன அறிவை வெளியே எடுக்க போறேன். வல்லமையை வெளியே எடுக்க போறேன். சுகமாக்குற வரத்தை வெளியே எடுக்க போறேன். ஆவியில நிரம்புறதை வெளியே எடுக்க போறேன். ஓ, இப்பொழுது நான் எழும்ப போறேன். இயேசுவின் நாமத்தினால பிசாசே நீ தடுக்க முடியாது. ஓ, சொல்ற அநேகரை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. ஒரு காலத்து வெளியே வருகிறது. ஒரு காலத்து வெளியே வருகிறது. வெளியே வருகிறது. ஓ, தெரிஞ்சுக்கோங்க, இந்த தாளந்து மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. நீ வெளியே எடுத்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். மண் என்பது மாம்சம். மாம்சத்தை விட்டு அதை வெளியே கொண்டு வந்துருப்பாரு. தேவன் உங்களுக்கு கொடுத்த சின்ன விஷயமா இருக்கலாம். சிலருக்கு பாடலாம், சிலர் ஆராதிக்கலாம், சிலர் ஜெபிக்கலாம், ஏதாவது ஒண்ணு. அதை புதைச்சு வைக்காத. அதை டெய்லி வெளியே எடுத்து பார். டெய்லி வெளியே எடுத்து பார். டெய்லி பயன்படுத்தி பார். அது சபையில பயன்படுத்து, பிரேயர் செல்ல பயன்படுத்து, ஒரு நபர்கிட்ட பேசும்போது பயன்படுத்து. அதை நீ வெளியே எடுக்க எடுக்க அது பெருக ஆரம்பித்து விடும். பெருக ஆரம்பித்து விடும். அது 4ஆம் மாறும், 8ஆம் மாறும், 16ஆம் மாறும். உங்க வாழ்க்கையினுடைய லெவல் மாறிக்கொண்டே இருக்கும். பிசாசு என்ன தெரியுமா பண்றான்? பலரையும் மண்ணில் போட்டு மூடி வைத்திருக்கிறான். இந்த 7 நாள் ஜெபத்துல இந்த மண்ணை உடைச்சு அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மண்ணை உடைச்சு வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுமா? கல்லறையை உடைச்சு வெளியே வந்தது. எபேசியர் 1:19 இயேசு கிறிஸ்துவின் மரித்தோர்களுக்கு உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே உயிர் திருந்த வல்லமை விசுவாசிக்கிறவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு ஆழத்துக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்நிய பாஷையில் இப்ப ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள புதைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வர போறீங்க. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஷாபாலா ரீகாபா. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. உனக்குள்ள புதைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வராங்க. புதைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வராங்க. இயேசுவின் நாமத்துல உயிர் பெறுதலின் வல்லமை அங்க வெளிப்பட போகுது. அது புதைச்சிருக்க முடியாது, மறைச்சிருக்க முடியாது. நீ மறைச்சிருக்க மாட்டாய், நீ புதைச்சிருக்க மாட்டாய், நீ திரைமறைவில் இருக்க மாட்டாய். ஆவியானவரை வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார், உன்னை அடையாளப்படுத்துகிறார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் செயல்படுவார். உள்ள இருக்கணும்ன்றது பிசாசோட எண்ணம். வரங்களும் வல்லமையும் வெளியே வரணுன்றது ஆண்டவருடைய எண்ணம். நீங்க யாருக்கு செவி கொடுக்கிறீர்களோ அப்படி அது நடக்காது. நீங்க அனைவருக்குள்ள அது வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், சரி, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஐந்தாம் அதிகாரத்தில் 4ஆவது வசனம். ஏனெனில் 2வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இந்த பகுதியில் பெதஸ்தா என்ற ஒரு குளத்தை பற்றி சொல்லப்பட்டது. பெதஸ்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் கிரேஸ். அது ஒரு சபைக்கு அடையாளம். அந்த பெதஸ்தால ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த தண்ணியில அந்த 5 மண்டபத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எப்போதாவது தேவதூதன் வருவாரு, கலக்குவாரு. கலக்கணும்னா யாராவது முந்தி போய் உள்ள விடணும். அவர்கள் சொஸ்தமாயிருவார். எப்பேற்பட்ட வியாதியும் சொஸ்தமாயிரும்.
இருக்குதுன்னா அந்த மெத்தடு. இந்த 5 மண்டபங்கள் என்பது, ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் என்பது, பெதஸ்தா என்பது சபையை குறிக்கிறது. இந்த 5 மண்டபங்கள் என்பது சபைக்குள் இருக்கிற 5 வகையான ஊழியங்களை குறிக்கிறது. எபேசியர் 4 வாசிக்கிறோம், சபை பக்தி விருத்தி அடையும்படி பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருக்கி சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் என்ன பண்றாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 5 ஊழியத்துல எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது நம்புறவங்க வந்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு சபையில இந்த 5 ஊழியத்தை வச்சிருக்கிறார். பந்தி விசாரணை செய்யறவனே ஆவியில நிரப்பப்பட்டா இந்த 5-fold மினிஸ்ட்ரி இருக்கவன் எப்படி இருக்கணும்? அவன் இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா இருந்து ஊழியத்தை செஞ்சிட முடியாது. சபை ஊழியம் சும்மா இல்ல, விலை கிரயம் செலுத்த வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், உங்க சுயத்தை எல்லாம் விடணும். என்னுடைய எல்லாத்தையும் நடத்தணும், இதையும் நடத்தணும் முடியாது, விலை கிரயம் செலுத்த வேண்டும். அப்ப அந்த 5 மண்டபத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அர்த்தம், இந்த 5 ஊழியங்களுக்காக, இந்த 5 ஊழியங்களுக்கு கீழே அநேக பலவீனப்பட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அநேக விடுதலை இல்லாதவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி உட்கார்ந்திருந்தாங்க? அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய மெத்தட் என்ன? எப்பவாகிலும் தேவதூதன் வருவார், கலக்குவார். யார் முதல்ல போறானோ அவனுக்கு சுகம், ரெண்டாவது போனா சுகம் இல்லை. பழைய ஏற்பாடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கிருபையே கிடையாதுங்க. இதுதான் சம்பவம். ஒரு நாள் புதிய ஏற்பாடு இயேசு உள்ள என்ட்ரி கொடுத்தார். அது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை இயேசு உள்ள வர்றாரு. உள்ள வந்தவங்க நேர குளத்தை கலக்கல, நேர போனார். ஒரு தட்டு போனார், என்னப்பா பிரச்சனை? அவன் சொல்றான், 38 வருஷமாய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஏன் நீ சொல்றமாக இல்லையா? நியாயப்பிரமாணம் சொல்லுது, சட்டம் சொல்லுது, கலக்கும் போது யார் முந்தி போறோம்னா அவனுக்கு தான் விடுதலை. ஏன்னா யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. என்னாலையும் போக முடியல. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாய் கட்டப்பட்டு கிடக்கிறான். புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணத்தை அழிச்சு நிறைவேற்றி புதிய சரித்திரத்தை படிச்ச இயேசு சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு நீ நட, கலக்கவும் வேண்டாம், முங்கவும் வேண்டாம், படுக்கை எடுத்துட்டு நீ நட. உடனே அவன் நடந்துட்டான். அர்த்தம், அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு புதிய உடன்படிக்கையை ஓபன் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த 5 மண்டபத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த மண்டபத்தை தாண்டி தண்ணிக்குள்ள வர வேண்டாம். மண்டபமே உனக்கு விடுதலை கொடுக்கும். மண்டபம் என்றால் என்ன? அவர் சொல்றார், நான் என்னுடைய சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையில 5 வகையான ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். சில அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறேன், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், சுவிசேஷர்களை வைத்திருக்கிறேன், மெய்ப்பர்களை வைத்திருக்கிறேன், போதகர்களை வைத்திருக்கிறேன். அதை நாங்க டிக்ளேர் பண்றாரு. நான் போனாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களானாலும், எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நீ தண்ணிக்காக காத்திருக்க வேண்டாம், தூதனுக்காக காத்திருக்க வேண்டாம். இதோ என்னுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த மண்டபத்துக்கு நீ போனாலே விடுதலை, அவர்களோடு நீ பேசினாலே விடுதலை, அவர்கள் உங்க மேல கையை வச்சாலே விடுதலை, அவர்கள் செபித்தாலே விடுதலை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு பார். சும்மா சின்ன சின்ன பிரச்சனை உட்கார்ந்து அழுதுட்டு புலம்பிட்டு போராடிட்டு இருக்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் வச்சார். பாஸ்டர் நம்பி இல்லை நீங்க, மற்றவங்களை நம்பி இல்லை நீங்க. உங்களுக்குள்ள அழைப்பையும் அபிஷேகத்தையும் உங்களுக்கு ஊழியத்தையும் கொடுத்த ஒரு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு,
என்னுடைய ஆவி அளவில்லாமல் இயேசுக்குள்ள ஊற்றினார். அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, 5 மண்டபமா இருக்கிற 5 வகையான ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்று ஆண்டவர் மேல எதிர்பார்க்கிறது. அநேக வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்கிறாங்க. 38 வருஷமா ஒருத்தர் அவன் நிலைமை நீ யோசிப்பார். அநேகர் முயற்சி செய்யறாங்க, அநேகர் விடுதலை இல்லாம காத்திருக்கிறாங்க. என்னை யார் தூக்கிட்டு போவா, எனக்கு யார் விடுதலை கொடுப்பா, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அவர்கள் ஒருத்தரும் எனக்கு யார் விடுதலை கொடுப்பான்னு சொல்லும்போது பரலோகத்துல ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு துக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா துக்கம்? அவர் உலகத்துல சொல்லிட்டு போனார் பிசாசை பார்த்து, நான் போறேன், ஒரு தேற்றரவாளன் வருவார், என்னை விசுவாசிக்க ஒரு கூட்டம் இருக்குது, என்னிலும் பெரிய காரியத்தை செய்வார்கள். அர்த்தம் என்ன? நான் பெதஸ்தால போய் 38 வருஷமா நீ உட்கார்ந்து இருக்கிறியே, எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒருத்தனை எழுப்பினேன், ஆனா எனக்கு பின்னாடி வர போறாங்க கூட்டம் கூட்டமா எழுப்புவார்கள். அததான் பிலிப்பு செஞ்சாரு. பிலிப்பு போகும்போது கூட்டம் கூட்டமான விடுதலை, கூட்டம் கூட்டமான சுகம், கூட்டம் கூட்டமான அற்புதம் அது பெருகி கொண்டே இருக்கிறது. அழைப்பையும் தரிசனத்தை பெற்ற தேவ பிள்ளையே, உனக்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். உன்னுடைய விடுதலை, உன் மூலமா விடுதலை பெறும்படி ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். உன் மூலமா பிசாசு வெளியேறுவதற்காக காத்திருக்கிறது. உன் மூலமா சுகம் பெறும்படி காத்திருக்கிறது. இன்னும் நீ பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காத, இன்று நீ எழும்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அழைப்பை பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்காக இன்னைக்கு அந்த வைராகியத்தை ஆண்டவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வைராகியத்தை ஆண்டவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தொடுகிறார். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, நீ தயங்கி நிற்காத, நீ சோர்ந்து நிற்காத. உனக்காக மண்டபத்துக்கு கீழ் அநேகர் காத்திருக்கிறார்கள், கிராமங்களில் அநேகர் காத்திருக்கிறார்கள், பட்டணங்களில் அநேகர் காத்திருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் அநேகர் காத்திருக்கிறார்கள், பிசாசால் பிடிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசியே, தீர்க்கதரிசன அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, நீ ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிற? அழிந்து போகிற ஜனங்களை பார், அழிந்து போகிற ஜனங்களை பார், கண்ணீர் வடிக்கிற ஜனங்களை பார், விடுதலை இல்லாத ஜனங்களை பார். நீதான் அதற்கு நம்பிக்கை. உன்னை அதற்காக நான் வச்சிருக்கிறேன். சுவிசேஷ அழைப்பை பெற்றவர்களே, சுவிசேஷகியே, சுவிசேஷகரே, அநேக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. நீ ஏன் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறாய்? இனி உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என் வல்லமையை கொடுத்திருக்கிறேன், என் வரங்களை கொடுத்திருக்கிறேன். நீ பெற்றே போகிறே, எழுதுங்க. நீ உட்கார்ந்து இருக்காத, இது காலம் செல்லாது. நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அற்புதங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு புதிய உடன்படிக்கையின் அபிஷேகத்தை உன்னால போட்டுக் கொண்டிருக்கிறார். My word ministry ஆண்டவருக்கு பிரித்தெடுக்கிறார். Yes Lord, Rikamana Shantalabala, Udabalabala, Rikabalabala. நீ அந்நிய பாஷையை ஜெபம் பண்ணு. உனக்கான அழைப்பு வெளிப்படுகிறது, உனக்கான அழைப்பு வெளிப்படுகிறது. நீ ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவாய், நீ ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவாய். வெளியரங்கமான கிரியைகளை காண்பாய், கர்த்தரின் மூலமாய் செயல்படுவாய். பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும், சுவிசேஷ வேலை நடக்கும், ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். எழுந்து சீயோனே, இனி தாமதிக்காத, இனி காத்திருக்காத. கர்த்தருடைய வல்லமை உண்டு, கர்த்தருடைய மகிமை உண்டு. உனக்காக பட்டணங்கள் காத்திருக்கிறது, உனக்காக தேசம் காத்திருக்கிறது, உனக்காக அநேக வீடுகள் காத்திருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்கள், சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள், போதகர்கள் எழும்புகிறார்கள், மெய்ப்பர்கள் எழும்புகிறார்கள். இந்த சபையில் அநேகர் எழுப்புகிறார், அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறார், அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்க மூலமா பட்டணம் சந்தோஷப்படும், வீடுகள் சந்தோஷப்படும், ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். ஓ நீக்கா காமா பாபா பாபா, நீக்கா பாபா ஷாபா பாபா பாபா, நீக்கா பாபா பாபா, பியாலா ஷாபா பாபா பாபா, நீக்கா மனா ஹந்தா பாபா, நீபோ தோஷே, நீமரா ஹந்தா பாபா பாபா, உடா பாபா பாபா, நீக்கா மாமா மாமா,
7வது நாள் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, தரிசனம் பெற்ற தேவ பிள்ளையே, குடும்பமாய் உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, மனைவியுடைய கையை பிடிச்சுக்கோங்க. கணவர் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரலோக திட்டம் குடும்பத்தில் நிறைவேறும். இந்த பரலோக திட்டம் மூலமா நிறைவேறும். பரலோக தரிசனம் மூலமா நிறைவேறும். கணவன் மனைவி ஆண்டவர் பயன்படுத்த போகிறது. குடும்பமாய் ஆண்டவர் பயன்படுத்த போகிறது. இணைந்து ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு, ஆண்டவரே இனி நாங்க தாமதிக்க மாட்டோம்ப்பா, நாங்க ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஒருமனப்பாட்டுக்கு விரோதமான ஆவிகளை ஆண்டவர் இன்னைக்கு முறியடிக்கிறார். தேவ பிள்ளையே, குடும்பமாய் நீங்க புறப்படுவீங்க. குடும்பமாய் ஸ்டேஜ்களில் இருப்பீங்க. குடும்பமாய் ஆராதிப்பீங்க. ஓ, உங்களை பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இவர்களுக்கு எப்படி இந்த வேலை வந்துச்சு, இந்த அதிகாரங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த வல்லமைகளுக்கு எப்படி வந்துச்சு, பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நூற்றாண்டினுடைய எலியா நீதான், இந்த நூற்றாண்டுடைய பவுல் நீதான், இந்த நூற்றாண்டுடைய தெபோரா நீதான், இந்த நூற்றாண்டினுடைய எஸ்தர் நீதான். கர்த்தர் உங்களை கொடுக்கிறார். குடும்பமாய் fivefold ministry கட்டவிழ்க்கிறார் ஆண்டவர். fivefold ministry கட்டவிழ்க்கிறார். குடும்பமாய் கட்டவிழ்க்கிறார். குடும்பமாய் கட்டவிழ்க்கிறார். ஒரு அக்கினி அபிஷேகம். ஒரு சாரா சந்தன பரா நீகமா பாபா பாபா நீகமா பாபா 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 நீகமா சந்தன பரா நீகமா சந்தன பரா குடமன பரா சந்தன பரா பெற்றுக்கொள். உன்னுடைய வல்லமை பெற்றுக்கொள். அதிகாரத்தை பெற்றுக்கொள். கர்த்தரை எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தரை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். உங்க மூலமாய் பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, பவுலை நமக்கு முன்மாதிரியாக வைத்து பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஜீவனை காத்திருக்கிறேன். இந்த உலகத்துல குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு அல்ல ஆண்டவருடைய அழைச்சி. ஒரு நல்ல போராட்டம் உனக்கு உண்டு. ஒரு நல்ல போராட்டம் உனக்கு உண்டு. அந்த நல்ல போராட்டத்தை போராடும்படி கர்த்தர் உன்னை வேறு பிரிக்கிறார். இனி நீ ஹைவேல போற மாதிரி புறப்படுவாய். இனி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுறது மதியில கொடுத்தாரு. இனி நோ டிராபிக், நோ ஹம்ப், புலி கிடையாது. ஹைவேல நீ செட் வேகத்துல புறப்படுவாய்.